முசாஃபர் உப்பிடு. அதோ ஆண்டி. நீங்க மிளகா எடுங்க. எடுக்கிறேன். இத கொஞ்சமா போட்டுக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அங்க வெங்காயம் வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் வெட்டுங்க. எவ்வளவு வேணும்? காரம் போட்டிருக்கேன்ல, நிறைய வேணும். ஆமா. வணக்கம். வாப்பா உஸ்மான், நாங்க சமையல்ல பிஸியா இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, உங்க கிச்சன்ல சமையல் பண்ண ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு நன்றி எல்லாம் சொல்ற? இதுல நம்ம எல்லாருக்கும் பங்கு இருக்கு. இவங்க பண்றத பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. நாளைக்கு காலையிலக்குள்ள 300 வீகன் பால்ஸ் பண்ணணும். என்னமோ சொல்ற? நம்ம இப்ப ஆரம்பிச்சாதான் நாளைக்கு காலையிலக்குள்ள முடிக்க முடியும். ஆனா நீ என்ன பண்ண போற? நீ இப்ப நடிகண்டா, தூக்கு இல்லனா முகம் நல்லா இருக்காது. நடிகனா? இந்த மூஞ்ச பார்த்து எப்படி நடிகன்னு சொல்ற? இந்த மூஞ்செல்லாம் ஹீரோனா அப்ப நான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவா? ஒழுங்கா அவனை கறி வெட்டுற வேலையை மட்டும் பார்க்க சொல்லுன. நீ எங்க உட்கார் உஸ்மான், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமையல் வேலையை பார்ப்போம். என்ன சமையல் வேலை பண்ணணுமா? நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, 2 வேலையும் எப்படி என்னால பண்ண முடியும்? ரொம்ப பேசாதடா டேய். அப்ப நாங்களும் அங்க வரோம். இன்னைக்கு இவன் விடல, நாங்க நாளைக்கு கண்டிப்பா வருவோம். நானும் வரேன். அங்க தங்கறதுக்கு நாம ஒரு டென்ட் கட்டிக்கலாம். அங்க உட்காந்தே எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது வேலை இருந்தா அதையும் பாக்குறேன். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க ஷூட்டிங் பார்க்கலாம். நீங்களும் நானும் ஒன்னா இருக்கலாம். மிளகா கேட்டீங்களா? எப்படி வேணும்? எதுக்கு அவ்வளவு பெருசா வெட்டுற? சின்னதா வெட்ட வேண்டியதானே? எப்பாடி அங்க நின்னு சும்மா வாய் அடிச்சிட்டு இருக்காம இங்க வந்து என்ன மாதிரி ஏதாவது வேலை பண்ணு. இப்படி வெட்டு. நானே தேவையில்லாம சண்டை போடுறதை நிறுத்திட்டு வேலையை பாருங்க. நிறைய வேலை இருக்கு. இந்தம்மா, நீ சொன்ன மாதிரி விட்டுருக்கும் பாரு. ஹாய் ஐலன், வெல்கம். ஹலோ. உள்ள வா. எம்ரி வந்துட்டானா? இல்ல, நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன். ஒருவேளை ஆபீஸ் போயிருப்பானோ? வேலையெல்லாம் முடிஞ்சதும் அவனும் ஜானும் ஒன்னா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜான் இன்னைக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? இன்னைக்கு ஷூட் பண்ணது மொத்தமா போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாளைக்கு திரும்பவும் ஷூட்டிங் இருக்கு. அவன் நினைச்சா தாராளமா வீட்டுக்கு வரலாமே. இப்ப நீ வந்த மாதிரி போலான்னு என்ன மன்னிச்சிரு. நீ எந்த தப்பும் பண்ணலையா ஐலன்? நீ ஏன் தேவையில்லாம மன்னிப்பு கேக்குற? நான் ஜான மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவன் சரி விடு, அதெல்லாம் வேண்டாம். அவங்க இன்னைக்கு ராத்திரி டென்ட்ல தூங்க போறாங்க. என்னாலலாம் காட்டுல தூங்க முடியாது. ஆனா ஜான பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நல்லாவே அவனுக்கு தெரியும். ஆனா இப்பெல்லாம் அவனை புரிஞ்சிக்கவே முடியல. நீயும் இன்னைக்கு அங்க போலாம்ல. ஜான் கூட ரொமான்டிக்கா ராத்திரி ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன். எங்க 2 பேருக்கும் நடுவுல எப்பவுமே பிரச்சனை தான். அது அவனுக்கு நல்லாவே தெரியுமே. அவன் நாங்க கூப்பிடவே இல்ல. நான் எதுக்கு அங்க போகணும்? கரெக்டா வெட்டிடுறா. என்ன பண்ற சனே? அதெல்லாம் விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. சும்மா பாத்துட்டு இருக்கேன். சரி, அத எடுத்து ஒட்டலாமா? நான் உங்ககிட்ட ஒட்டுன்னு சொன்ன, நமக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, ஒட்டுற. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தப்பு தப்பா ஓட்டிக்கிட்டு இருக்க. அதோட விலை எவ்வளவுன்னு உனக்கு தெரியுமா? ஆர்கானிக், எல்லாமே ஆர்கானிக். இதுவும் ஆர்கானிக் தான். இத கூட நீ சாப்பிடலாம், தெரியுமா? சாப்பிட முடியாது நினைக்கிறியா? இத பாரு. என்ன பண்ற? சாப்பிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். இனிமே அவர் பண்றது எல்லாத்தையும் பார்க்க போற. என்னாலயும் பண்ண முடியுமான்னு பார்க்க போற. நமக்கு நிறைய வாழை சொன்னேன். நீ எப்படி எந்தவித ஈகவும் இல்லாம ஜான லவ் பண்றேனே தெரியல. எப்படி இவ்ளோ அமைதியா இருக்கியோ? ஐலன், எனக்கு ஜான ரொம்ப வருஷமா தெரியும். அவனை யாரும் கட்டுப்படுத்தாம அவன் இஷ்டத்துக்கு விட்டாதான் அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு விருப்பம் இருந்தாதான் நாம அவன் கூட பழக முடியும். இல்ல, நீதான் இந்த அளவுக்கு யோசிக்கிற. ஆனா மத்த பொண்ணுங்க எல்லாம் அவனோட இஷ்டம் எல்லாமே அவனோட பழகுறாங்களே. அது என்னது? நான் இவ்வளவு பொறுமையா இருக்க மாட்டேன்பா. எந்த பொண்ணுங்களை பத்தி சொல்ற? அதான் அவனோட அசிஸ்டன்ட் இருக்காளே, சனன். வளராத, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இவ்வளவு லேசா எடுத்துக்காத. எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல. ஆனா எப்பவும் அவ ஜானோட தான் இருக்கா. ஐலன், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஜான சுத்தி எப்பவும் நிறைய பொண்ணுங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நாங்க 2 பேரும் அது பிரச்சனைய பார்த்தது இல்ல. அவனும் எக்காரணத்தை கொண்டு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பசங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். சனை மேல எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவளை இப்படியே விட்டேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு தான் எல்லாமே தலைகீழா மாறிடும். போன மாசம் ஒரு கிளைண்ட்டுக்காக நாங்க ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தோம்.
சனேமும் அவனும் கை கோத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம எங்கேயோ போயிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. ஹலன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காது. நானும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கும் எல்லாம் தெரியும். ஆனா ஜான் எப்படின்னா எல்லாத்தையும் நடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பான். கடைசியில என்கிட்டயே வந்துடுவான். எங்களுக்குள்ள எப்பவும் இதேதான் நடந்துட்டு இருக்கு. அவன் கண்டிப்பா வந்துருவான். அதுக்குன்னு இதை எப்படியே விட்டு போறியா? ஜான் அவளை சீரியஸா பாக்கலன்னு வச்சுப்போம். இருந்தாலும் அவ பின்னாடியே தானே போறான். இந்த பொண்ணு சந்தேகம் இருக்கால, அவ வெளிய பாக்குற அளவுக்கு அப்பாவிலாம் இல்ல. அவ கண்ணு எப்பவும் ஜான் மேலதான் இருக்கு. அதை நானே பாத்திருக்கேன். உன் கண்ணை திறந்தனா ஒன்னாலையும் பார்க்க முடியும். யாரையும் ரொம்ப நம்பாத. அவன் ஒரு ஆம்பளை தானே. அவ்வளவுதான், தூக்கி அப்படியே உள்ள போடு. இந்த அண்ணா இதையும் எடுத்துக்கோ. நைட் ஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்ல. அங்க பிரெட் பாக்கெட் உள்ள இருக்கு, எடுத்துட்டு. பிரெட் பாக்கெட் தானே, இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். நைட்டு ஸ்டே பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா ஆன்ட்டி கொண்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? ஓகே. அவ்வளவுதான், பிரெட்டையும் வச்சாச்சு. ஓகே, எல்லாமே ரெடி. டன். கிளம்ப வேண்டியதான். போலாமே. வாண்ணா. அப்படியே நம்ம லைலாவையும் கூப்பிட்டு பார்க்கலாமே. நம்ம எல்லாரும் ஒன்னா போலாமே. யார் அவளா? அவ அப்படியே உன் கூட வந்துட்டாலும் அவ அவளுடைய பாஸ் கூட தான் வருவா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவனுக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குடா. நம்ம ஏரியா போனா எப்படி மறக்கணும் தான் தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம பிரச்சனையை மூட்டாத. ஒழுங்கா போய் உட்காரு போ. சரி சரி. நாம வேணும்னா இவனுக்கு தெரியாம உள்ள போய் ஆன்ட்டி கிட்ட என்ன வேணும்னு கேட்டுட்டு வந்துடலாமே. அப்படியே நைட்டு சனேம் வர மாட்டான்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடலாம். இங்க பாருனா, சனேமே அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டா. நாம ஒண்ணும் தலையிட வேண்டாம், புரியுதா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, நம்ம கிளம்பலாம் வா. ஆலன், நான் கொஞ்சம் எங்கேயாவது வாக் போயிட்டு வரேன். போலான், ஒருவேளை நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேனா என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் நல்லதுக்கு தானே சொன்னேன். நான் அப்படியே வெளியில நடந்துட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் காத்து வேணும். நானும் உன் கூட வரவா? இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ டயர்டா இருப்பல்ல. ஹாய். ஹாய், வெல்கம். வெல்கம். எங்க கிளம்பிட்டீங்க? நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் போக போறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். பை பாய். குட் பை. அம்மா, அவளுக்கு என்னாச்சு? இப்பதான் ஜானியும் சனேமையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. சோ அப்செட் ஆயிட்டா. என்ன உளர்ற? அதுவும் சனேமா? என் அண்ணாவை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? நானும் அதே தான் சொன்னேன். ஆனா அவ கேக்கல. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஜான் ஆபீஸ விட்டுட்டு அவனோட பழைய வேலைக்கே போகணுமா. அவகிட்ட திரும்பி வரணுமா. பழைய வாழ்க்கைக்கே திரும்பி வரணுங்கிறா. அவ சொல்றதும் சரிதானே. எனக்கே அவளை நினைச்ச பாவமா இருக்கு. எனக்கும் தான். அவன் போலான்க்கு இன்னொரு வாய்ப்பு தரலான்னு தோணுது. எனக்கும் தான். அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கா? விடா எம்ரேன், நான் வாக்கு தரேன். நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இனிமே எந்த ரகசியமும் இருக்காது. என்ன நம்பு. ஒரே ஒரு வாய்ப்பு கூட. என் புருஷன் எனக்காக போட்ட காஃபியை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. சமையல்ல நீங்க தாங்க பெஸ்ட். என் பொண்டாட்டி சமையல் பண்ணி டயர்டா இருக்கா. அவளுக்கு காஃபி போட்டு கொடுத்த இது பெரிய விஷயமா? நம்ம பொண்ணுங்க வந்துட்டாங்க. லைலா, சனேம், அம்மா வா வா வா. அங்க இங்கேயும் நடக்க விட்டு டயர்ட் ஆக்கிட்டாங்களா? அதான் வந்துட்டல்லம்மா. ஐப்பா, சனேம் செட்லயே தங்கிடுறேன்னு சொல்லிட்டான். என்ன? ஏமா டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொன்னாங்களா? அவ ஏதாச்சும் பண்ணாலா? ஒன்னும் இல்லப்பா, காலையில ஷூட்டிங் இருக்கா, அதனாலதான் அங்கேயே தங்கிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ தங்கறதுக்கு அங்க டென்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன சொல்ற நீ? ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை பாக்குறீங்க. நீ திரும்ப வந்துட்ட. ஆனா அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சனேம் மட்டும் இல்லம்மா, எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அங்கதான் எனக்கு தங்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய வேலை இருக்குமா. சின்ன சின்ன வேலைகளை அவ அங்க கவனிக்கிறான். நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு போகணும்ல, அதான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு அப்படி தோணல. சனேமை பத்தி எனக்கு தெரியாதா? ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதான் அவங்க இருக்கா. எனக்கு அவகிட்ட வீடியோ கால்ல பேசணும். சீக்கிரமா கால் பண்ணு போ. நான் சொன்னது உங்களுக்கு பத்தல? இல்ல. சரி, போனை எடுக்கிறேன். சரி, பேசுமா. சரி. எனக்கு ஏதோ ஒண்ணு சரியா படல.
அம்மா ஒழுங்கு மரியாதை திரும்பி வீட்டுக்கு வந்துரு. வா வான்னு சொன்னேன். என்னம்மா பேசுறீங்க? எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நான் எப்படி வீட்டுக்கு வர முடியும்? உங்க அக்காவும் அதே கம்பெனில தானே வேலை பாக்குறேன். ஆனா அவ வந்துட்டால, உனக்கு மட்டும் அப்படி என்ன வேலை? அம்மா நான் ஒண்ணு இங்க தனியா இல்லம்மா. பாருங்க பாருங்க, ஜேஜே இருக்காரு பாருங்க. என்ன நீ மூஞ்சி இப்படி இருக்கும்போது கேமரா கொண்டு வந்துட்டேன். வணக்கம் ஆண்டி. ஐயோ யார் இவன்? பாக்க சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்கான். யாரு நானா? கோமாளி மாதிரியா? அம்மா நம்ம வீடியோ கால்ல இருக்கோமா? நீங்க இதுல பேசினா மத்தவங்களுக்கும் கேக்கும். ஆண்டி என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல? இதுக்கு நானே கலர் மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணி தச்சா ஆண்டி. ஆமா, என்னோட அதான். கிரியேட்டிவிட்டியை நீங்க ரொம்ப கேவலப்படுத்துறீங்க ஆண்டி. இந்த மாதிரி சொன்னதுனால என் மனசுல லைட்டா ஓட்ட வந்துச்சுன்னா பாருங்களேன். இல்ல அவங்க இப்படிதான் விளையாட பேசுவாங்க. இதோ உஸ்மானும் இங்கதான் இருக்கான். ஐஹான் அப்புறம் ஜபசர். என்ன ஆண்டி அதுக்குள்ள கால் பண்ணிட்டீங்க? நீங்க பயப்படாதீங்க. நாங்க சனேம் கூட காட்டுல தான் இருக்கோம். டென்ட் போட்டுட்டு இருக்கோம் இப்போ. எல்லாரும் அங்கதான் இருக்கீங்களா? எந்த பிரச்சனையும் வராதுல்ல? ஆகாதுமா, ஒண்ணுமே ஆகாது. எல்லாமே ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எப்படி இருக்கீங்கம்மா? தம்பி எப்படி இருக்க? தப்பா எடுத்துக்காத தம்பி. அவ காட்டுல தங்குறேன்னு சொன்னாலா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அவளை தனியா விடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க. சரிமா, எனக்கு வேலை இருக்கு. பாய். பாத்து பத்திரமா இருக்கணும். உடம்புக்கு ஒண்ணு வரக்கூடாது. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு அழகான நல்ல குணமுள்ள பொண்டாட்டி அமையணும். சிவப்பு பட்டனை அழுத்தினாதான் கால் கட் ஆகும். அம்மா அச்சோ அம்மா என்னம்மா பண்றீங்க? அவர் கேட்டிருக்க கூடாது. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நல்ல விஷயம் தானே சொன்னேன். அந்த பையனுக்கு நல்ல பொண்டாட்டி அமையணும்னு சொன்ன. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? என்னம்மா நீ வேற? அம்மா அம்மா உங்க அம்மா இருக்காங்களே, மனசுல பட்டதும் அப்படியே சொல்லிடுறாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அம்மா சொல்றதை கேட்டுக்கோ. நான் எப்பவும் அம்மா சொல்றத கேப்பனே. நண்பர்களே, உங்களோட டென்ட் எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு குப்பையை பக்கத்திலே போடாதீங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. படிக்க தெரியலனா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். படிச்சு முடிச்சிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடணும். வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது. சந்தேகம் சொல்லி யாராவது என்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், சரி காண்டாயிடுவா. அதுக்கப்புறம் என் கோவத்துக்கு நீங்க ஆளாயிடுவீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நெருப்பு பக்கத்துல போயிடாதீங்க. நீங்க பத்திப்பீங்க சொல்லிட்டேன். பாத்து ஜாக்கிரதை. சொல்லுங்க பாஸ். சனேமா பாத்தியா? அதோ அங்க இல்ல, அந்த டென்ட்ல இருக்கலாம். நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ பிரதர், அதான் ராத்திரி ஆயிடுச்சுல, என்ன இந்த பக்கம்? நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோம்ல? தெரியாது தெரியலையாப்பா. போன தடவை பார்த்தப்போ ஏதோ தண்ணியில முக்கின பிராய்லர் கோழி மாதிரி இருந்த. இப்போ அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு சிக்கன் மாதிரி இருக்கு. ஆனா உனக்கு ரெண்டுமே செட் ஆகுதுப்பா. ஏன் தெரியுமா சொல்றேன்? தண்ணியில நனைஞ்சிருந்தப்போ நல்லா செக்ஸியா இருந்த. இப்ப பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்க. ரெண்டுமே உனக்கு. ஐயா ஐயா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேணா, இது எங்களுடைய டென்ட். நீங்க எங்க டென்ட்டுக்குள்ள வர்றது நல்லா இருக்காது. நாங்க உங்க டென்ட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? ஜபசர், நீ கிளம்பு. ஏதாவது வேணா கூப்பிடுங்க, இங்கதான் பக்கத்துல இருப்பேன். ஜான், என்ன பிரச்சனையா உனக்கு? சின்ன வயசுல இருந்து என்ன பிடிச்ச தொல்லைன்னு சொல்லலாம். எப்படி இருக்க? நல்லா இருக்க. உனக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி, தலகாணி, பெட்ஷீட், வேற ஏதாவது? இல்ல, எதுவும் வேணாம் ஜான். ஏய், அவளை பாத்தியா? எனக்கு என்னமோ இன்னைக்கு நம்ம பீச்ல இருந்து ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் நம்மளையே பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. பாத்துட்டு போட்டுமே. உனக்கு எப்படி? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல. நல்லது. சரி, ஒரு வாக் போலாமா? ஏன் போலாமே. பூச்சி, பூச்சி, எந்த டென்ட்ல எவன்டா போனீங்க? எவன்டா அது? என்னாச்சு?
என்னாச்சு? உள்ள நிறைய பெரிய பெரிய பூச்சிங்கெல்லாம் இருக்கு. ஐயோ நாய். நீங்க அந்த பிரச்சனையை போய் என்னன்னு பாருங்க, நான் தூங்க போறேன். என்னால இருக்கவே முடியாது. எங்க இருக்கு அதை காட்டு. எங்க? இதுக்கே பார்த்து பயந்தா எப்படி எவ்வளவு இருக்கு? உள்ள போய் பாருங்க. இங்க உள்ள எதுவுமே இல்லையே. தெரியலையே, ஒருவேளை வெளியே ஓடி போயிருக்கோம், இல்லனா உள்ளவே ஒளிஞ்சிருக்கோம். அது ரொம்ப கருப்பா இருந்தது, அப்படியே ரெக்கெல்லாம் வச்சிட்டு இருந்தது, நான் பார்த்தேன். இப்ப ரெக்க இருந்திருந்தா அது கண்டிப்பா பறந்திருக்கும். நீ பதறாத. நான் எப்படி பயப்படாம இருக்கிறது? ஒருவேளை அது உள்ளவே பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் எப்படி அங்க தூங்க முடியும்? தேவையில்லாம பயந்துட்டு இருக்கியே. நீ தானே சொன்ன அதுக்கு ரெக்க இருக்குன்னு. அப்ப அது நிச்சயம் பறந்து போயிருக்கும். எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது. அப்ப நாளைக்கு காலையிலயும் என் உடம்பெல்லாம் அரிக்கும். ஐஹான், என்னால ஜான பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ காலையில இருந்து இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. ஆமா, ஐயோ, உங்க அம்மாவுக்கு நம்ம தூங்குறதையும் பாக்கணுமா? என்ன கூப்பிடாத, நான் இப்ப தூங்க போறேன். ஜான் ஜான் கூப்பிடுறாரு. செல்லாக்குடி, எங்க எங்க என்னாச்சு உனக்கு? என்ன மாதிரி உனக்கு தூக்கம் வரலையா? என்ன பண்ற சபசர்? எனக்கு போன் வந்துச்சு, நான் பேச போறேன், நீ தூங்க போ. அப்படியா? அப்ப அப்படியே காட்டுல போன் பேசிக்கிட்டே போ, தொலைஞ்சு போயிடுவா. அப்புறம் உன்னை காப்பாத்த நான் தான் வரணும். சபசர் தூங்க போ. ஓகே ஓகே, அப்ப நீ பேச, தொலைஞ்சிடாத. நான் கூண்டுக்குள்ள போறேன். ஐயோ, கட் ஆயிடுச்சு. உள்ள போன்னு சொன்னேன். ஆனா கத்தாத, போன இருமா. சனே, ஹாய் ஜான். பேசணும்னு தோணுச்சு. ஆனா அதே நேரம் தூங்கிருப்பியோன்னு தோணுச்சு. இல்ல, நான் தூங்கல. அப்படியா? நான் இப்ப உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்கன்னு தெரியல. பக்கத்துல எங்கயாவது இருக்கீங்களா? இங்க கடலுக்கு பக்கத்துல ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அங்கே சின்னதா ஒரு செட்டப்பை செஞ்சு வச்சிருக்கேன். சோ இங்கேயே தூங்கிடலாம் முடிவு பண்ணிட்டேன். அங்க உன்னை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க? நிச்சயம் அங்க நம்ம தனியாவே இருக்க முடியாதுல்ல. ஆமா ஆமா, உன் குரலை கேட்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கூப்பிட்டேன். குரலை கேட்கவா? முதல் தடவையா போன்ல நீங்க இவ்ளோ ரொமான்டிக்கா பேசுறீங்க. என்னன்னு தெரியல, போன்ல உங்க குரல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதாவது ரொம்ப டீப்பா இருக்கு. டீப்பா இருக்கு. உங்க குரல் எப்பவும் இப்படிதான் இருக்குமா? அது ஆமா, இப்படித்தான் இருக்குமே. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த குரலை கேட்கும் போது உள்ளுக்குள்ள ஏதோ ஆகுது. சரி, இதோட நான் டாபிக்க முடிச்சுக்கிறேன். இல்லன்னா தேவையில்லாம ஏதேதோ உளறிட்டு இருப்பேன். நான் போனை வைக்கிறேன். அப்ப சரி, குட் நைட். உனக்கும் குட் நைட். தேங்க்யூ. என்ன பண்ணுது செல்லம்? ஜபர்தஸ்த், உண்மையே சொல்லு, என்ன பார்க்காம தூக்கம் வரல? உள்ள போ. அப்ப நீயும் தூங்குற சரியா? தூங்குல தலையை கல்ல போட்டுருவேன். குட் நைட் செல்லாக்குடி. ஐஹான், எழுந்துரு எழுந்துரு. சீக்கிரமா எழுந்துரு ஐஹான். இங்க பாரு, நான் இப்ப போறேன். எங்க போற? ஜான் கிட்ட போறேன். இந்த நேரத்துல எதுக்கு நீ அவன் கிட்ட போற? அது எனக்கு உள் மனசுல அவரை பார்க்கணும்னு தோணுது. நான் பார்த்துட்டு திரும்ப வந்துடுறேன். அடடா, சரி சரி, உன் இஷ்டப்படியே பண்ணு. ஆனா நமக்கு ஒரு பிளான் வேணுமே. ஜபர்தஸ்த் கிட்ட போய் உனக்கு டாய்லெட் போகணும்னு சொல்லு. என்னால தனியா போக முடியாது, அதனால நீ துணைக்கு வான்னு சொல்லு. நீங்க போன உடனே நான் அவரை பார்க்க போயிடுறேன். ரைட், நான் இப்போ அவன் கிட்ட போணுமா? நான் இங்கதான் இருப்பேன். கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு சிக்னல் கொடுத்துட்டு போ. சரி, சாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஹேய், தூங்கிட்டியா? என் பையன் என்னப்பாச்சு? சனேம்க்கு என்னாச்சு? அவளை யாராவது கடத்திட்டாங்களா என்ன? எனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு அப்பவே தெரியும். அதனாலதான் அவகிட்ட படிச்சு சொன்னேன். கேட்டாளா? ஏண்டா ராத்திரி கூட உளறிக்கிட்டே இருக்க? இங்க பாரு, எனக்கு டாய்லெட் போகணும், ஆனா யாருமே இல்ல. எனக்கு தனியா போகவும் பயமா இருக்கு முசம். நீயும் கூட வாயேன். இது டாய்லெட்டா? எருமாடு வயசாகுது, இப்பவும் தனியா போறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்ற அறிவில உனக்கு? சொல்றது கேளு, அதெல்லாம் நாளைக்கு போய்க்கலாம். இப்போதைக்கு அடக்கி வச்சுக்கோ, உன்னால முடியும். ஏய், நான் போகணும்னு சொல்றேன், நீ என்ன அடக்கி வைக்க சொல்றியே? கூட வா. குடி ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்துட்டு இப்படி ஆயிடுச்சப்பா. வாடா நண்பா, போலாம்.
5 நிமிஷத்துல வந்துடணும்னா லேட்லாம் பண்ணக்கூடாது. சரிப்பா சரி வா. கொஞ்சம் பொறுமையா தான் போயேன். ஒரு நேரத்துல மனுஷனை எழுப்பி என்னால விட்டு ஓட முடியல. ஏப்பா ஐயான் ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்க நீயே? பாவம் டென்ட்ல அந்த பொண்ணு தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுதுப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அதுக்கப்புறம் உன்னை பிரிச்சு மேஞ்சிரும் பாத்துக்க. உள்ள போய் டக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ற, அதுக்கப்புறம் டக்கு நம்ம டென்ட்டுக்கு போறோம். ஓகேயா? முசு அவ எப்பவோ தூங்க போயிட்டா. இருக்கட்டும்பா, ஆனா இப்போ நடுராத்திரி ஆயிடுச்சுல. ஆமா நீலாம் என்ன லைஃப் கோச்சு? தனியா போறதுக்கு பயந்துட்டு குழந்தை மாதிரி என்ன வர சப்போர்ட் கூப்பிடுற? நீ எப்படி மத்தவங்கள பாத்துப்ப? ஏண்டா டாய்லெட்டுக்கு போறதுக்கு நான் பாக்குற வேலைக்கு என்னடா சம்பந்தம்? ஏன் இப்படி பேசுற? சீக்கிரம் போய் உன் வேலையை முடிச்சுட்டு வா. நான் இங்க வந்ததே ராத்திரி முழுக்க சனைமை பாத்துக்குதான். அவங்க அம்மா அப்பா என்ன நம்பி தான் இங்க அனுப்பியிருக்காங்க. ஆனா புள்ள கத்திரிக்கா நீ என்ன காரியம் பண்ணிருக்க பார்த்தல? பாத்ரூமுக்கு வெளியில டோக்கன் போடுறவன் மாதிரி நிக்க வச்சுட்ட. சனைமோட மனசை மாத்தலான்னு பார்த்தா இப்ப என்ன வாட்ச்மேன் ஆகிட்ட. எதுக்கு இப்படி பெண்ணாத்துற? தேவையில்லாம என் வேலையை மட்டும் இழுக்காத. சன்னைமோட மனச மாத்தணும்னு சொல்ற, நீ தாண்டா முதல்ல மாறணும். என்ன புரிஞ்சுக்காம இருக்க? ஐயப்பா உன் திருவாய் மூறியா? விட்டா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் வரைக்கும் வாய் போகுது. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வா. ஷோ. சனேம் ஜான், அது நான் உங்களை ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு போலன்னு வந்தேன். அப்படியா? நீ சொல்றத நம்ப முடியலையே. உங்களை பாத்துட்டு நான் கிளம்புறேன். ஏய், இரு. இப்பதானே வந்த, அதுக்குள்ள ஏன் கிளம்புற? என்னன்னு சொல்லு. நான் தான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கேக்குறேன்ல, எனக்காக இரேன் ப்ளீஸ். உனக்கு வேணும்னா நீ இருக்கலாம். நாம கொஞ்ச நேரம் அப்படி உட்காரலாமா? இதுல 2 பேரும் உட்காரலாம், ஆனா பார்த்து உட்காரணும், இல்லனா நம்ம விழுந்துருவோம். 2 பேருமா? 3 சரி. 2 ஓகே. 1 கிரேட். சரி, எனக்கு இவ்ளோ இடம் மட்டும் போதும். நான் உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறேன் தெரியுமா? என் வாழ்க்கையில நான் பயப்படுற ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான். என்ன பார்த்து பயப்படுறீங்களா? ஏன்? அது ஏன்னு தெரியலையே. நீ ஆக்சுவலா காத்து மாதிரி. நீ அப்படியே பறந்து போயிடுற. உன்னை கையால பிடிக்கணும்னு பாக்குற, ஆனா முடியவே மாட்டேங்குது. நான் ஏதாவது சொல்ல வருவேன், அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். ஒன்னு அந்த இடத்த விட்டு நீ ஓடி போயிடுவ, இல்ல அந்த இடத்த விட்டு என்ன கிளம்ப சொல்லுவ. எனக்கு நீ பேசக்கூட வாய்ப்பே தரல தெரியுமா? அதனாலதான். ஜான், அன்னைக்கு நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, அதெல்லாத்தையும் விட பரவாயில்ல. நம்ம காலையில என்ன முடிவு பண்ணோம்? எதை பத்தியும் பேசக்கூடாது, எதை பத்தியும் நினைக்க கூடாது. ஆமா. கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்ல உனக்கு சாயணும்னா சொல்லு, தாராளமா நீ சாஞ்சிக்கலாம். இதோ இங்க பாரு, இப்படித்தான் ட்ரை பண்றேன். இதுலயா? ஆமா, பின்னாடி அப்படியே பின்னாடி சாஞ்சிக்கோ. குதிச்சிடு ஜான். அவ்வளவுதான். இப்படி சாஞ்சிக்க நல்லா இருக்குல்ல? ஆமா. அதனாலதான் இங்க வந்து படுத்துங்களான்னு பார்த்தேன். அப்படியா? அப்படியே காலால இதை ஆட்டுறேன், நல்லா இருக்கும் பாரு. இன்னைக்கு நிறைய நட்சத்திரங்கள் இருக்குல்ல. உண்மை என்னன்னா, ஒவ்வொரு ராத்திரி உங்க கூட இருக்கும்போது. எதுக்கு நிறுத்திட்ட சனி? என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. உங்களோட நட்சத்திரம் என்னது? உங்களுக்குன்னு வானத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நான் அப்படிலாம் யோசிச்சது கிடையாது, ஆனா நீ பேசுறத வச்சு பார்த்தா அப்படி ஒண்ணு இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. உன்னோடது என்னன்னு உனக்கு தெரியும் போல. தெரியும், ஓரியான். அப்படியா? ஆனா அது ஒரு நட்சத்திரம் இல்லையா, அது ஒரு நட்சத்திர கூட்டமாச்சே. ஆனா உனக்கு பொருத்தமா இருக்கு. உங்களுக்கு அதோட கதை தெரியுமா? அதை நீயே சொல்ல. கண்டிப்பா சொல்றேன். ஆர்டெமிஸ்ன்றவங்க வில்வித்தைக்கு பேர் போனவங்களா இருந்தாங்க. ஆகா, அம்பு விடுறப்போனா செமையா இருக்க. ஆர்டெமிஸ் ஓரியான்ற ஒரு தைரியமான வேட்டைக்காரனை ரொம்ப வருஷமா காதலிச்சான். ஆனா ஓரியானோட அண்ணனுக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்றது பிடிக்கவே இல்ல. ஏன்னா அவனுக்கு ஓரியான் மேல பொறாம. சின்ன வயசுல இருந்தே அவன் ஓரியான வெறுத்தான். அதனால அவ ஆர்டெமிஸுக்கு ஒரு பொறி வச்சான். நிஜமாவா? அப்புறம் என்னாச்சு சொல்லு. அது அவன் ஆர்டெமிஸ போட்டிக்கு கூப்பிட்டான். அது என்னன்னா, கடலுக்கு நடுவுல கை காட்டி அவன் அம்பு விடணும்னு சொன்னான். அங்க கடலுக்கு நடுவுல ஒரு பாறை இருந்துச்சு.
அந்த பாறைக்கு மேல ஓரியானும் இருந்தான். ஓரியான் அதுல இதே மாதிரி நிம்மதியா படுத்துக்கிட்டு மேல நட்சத்திரங்களை பாத்துட்டு இருந்தான். ஆனா ஆர்டமிஸ் அவனை கவனிக்கல. அவ விட்ட அம்பு அவன் நேசிச்சவன் நெஞ்சில விழுந்துச்சு. அவனுக்கு ரொம்ப காயம் ஏற்பட்டுச்சு. ஓரியான் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையுமே விட்டு போயிட்டான். ஆர்டமிஸ் அவளோட உண்மையான காதலை வெளிப்படுத்த அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு ஓரியான்னு பேர் வச்சா. மறுபடியும் உன்கிட்ட இருந்துதான் இந்த மாதிரி ஒரு கதை கேக்குறேன். சரி, இந்த ஓரியன் எங்க இருக்கான்? அவனை பார்க்க முடியுமா? அவனை கொஞ்சம் காட்டேன். அது மத்த நட்சத்திரங்களோட ரொம்ப பிரகாசமா இருக்கும். உலகத்தோட எந்த ஓரத்துல இருந்து வேணா பார்க்கலாம். இருங்க காட்டுறேன். சரி, நான் கிளம்புறேன். இன்னும் 5 நிமிஷம். 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம். 5 please. நிமிஷமா? 5 நிமிஷம் ப்ளீஸ். சரி, 5 ஓகே. நிமிஷம். குட் மார்னிங். குட் மார்னிங். என் கூட தனியா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தனியாவா? ஜான், காலையில ஆயிடுச்சு. எப்போ எப்போ இது காலையில ஆச்சு? அது எப்படி உங்க கூட இருக்கும்போது மட்டும் டைம் போறதே தெரியவே மாட்டேங்குது. உனக்கு டீ வேணுமா? நானே போட்டு தரேன். என்னது, டீ போடுறீங்களா? இல்ல தேவையில்ல. நீங்க 5 நிமிஷம் சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லா என்ன இங்கேயே இருக்க வச்சிட்டீங்கல்ல. நான் இப்பவே கிளம்புறேன். என்னோட பேக் எங்க போச்சு? ஜான், அப்புறமா பார்க்கலாம். மெதுவா மெதுவா போ. அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். நேத்து ஷூட்டிங்ல அவன் வாழைப்பழத்துல காலை வச்சு கீழே விழும்போது எனக்கு அப்படியே சிரிப்பா வந்துருச்சு. ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் சாப்பாட்டுல ஒரு பல்லி விழுந்துச்சு. அதுவும் ஞாபகம் இருக்கு. சிரிப்பா இருந்துச்சுல. அந்த சரி, பூனை காமெடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த எலி கிணறி வந்துச்சு. சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சினிமாக்கு போலாமா? போலாமே. எந்த மாதிரி படம் பார்க்க பிடிக்கும்னு சொல்லு. அது இந்த மாதிரி அனிமேஷன் மூவி பிடிக்கும். அப்படியா? அப்புறம் ஒரு படம் இருக்கு. யாரு? எதுக்கு இப்படி பயமுறுத்துற? என்ன ரொம்ப ஜாலியா இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் ஜாலியா தான் இருந்தோம். நீ எங்க போயிருந்த? அந்த டேரன் வேற உன்னை காலையில இருந்து தேடிக்கிட்டே இருந்தா. உன்னால நேத்து நைட்டு நாங்க சரியா தூங்கவே இல்லை, தெரியுமா? தெரியும், நீ கோவப்படாத. அதான் நானே வந்துட்டல. அப்புறம் என்ன, டீம் வந்துட போறாங்க. வாங்க சீக்கிரம் போய் ரெடி பண்ணலாம். சரி, வேலையை வாங்க. ஆரம்பிக்கலாம். எல்லாம் தூங்குனது போதும், வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்க. எங்கேயாச்சும் ஒழுங்கா சொல்லிடு. இப்ப ஃப்ரீயா பேச முடியாது. நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன். வா. உன் அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்ன? உண்மைதான், அவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. சரி, ஜபர்தஸ்த் அங்கதான் இருக்க. அவனை எழுப்பி விட. முசோ,
வந்துட்டியா உட்காரு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பாத்தியா எவ்வளவு இருக்கு பாரு. எல்லாம் என் அண்ணன் கொண்டு வந்தது. நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, சாப்பிடு. ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் தான் கிடைக்கல, வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மாக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துட்டேன். செம்ம எனர்ஜியோட இருக்கு ஐஹான், நான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா எனர்ஜி அப்படியே கொட்டுதே. அந்த எனர்ஜிய நீ கேலபகஸ் போயிட்டு வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். இப்ப வாழ்க்கைய வேற கண்ணோட்டத்துல பாக்குறேன். நம்ம நினைச்சா என்ன வேணா சாதிக்கலாம். ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன் பாரு. இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளா பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிக்கணும். எக்காரணத்து கொண்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பரவாயில்லையே, எல்லாமே இங்கே ரெடியா இருக்கு. நம்ப முடியல. அப்போ இன்னைக்கு எனக்கு நல்ல நாள்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஜேஜே, இன்னைக்கு செட்ல எல்லாமே நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. எக்யூப்மெண்ட்ஸ் முடிஞ்சதும் கம்பெனி கிட்ட நீ தான் ஒப்படைக்கணும். ஓகே. எதுக்காக இந்த லைட் ஹவுஸ் இங்க வந்ததுன்னு தெரியலையே. அவளை பார்க்கும் போதுல எனக்கு பல்ப் ஃபீஸ் போதே. அவங்க முன்னாள் காதலரை பார்த்ததுல இருந்தே அவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன தாண்டி எதையும் நான் நடக்க விட மாட்டேன். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ, வெல்கம் ஐலன். இப்பதான் பேசிட்டு இருந்த. எங்க அந்த ஐலினை காணோம்? அவளோட அழகான முகத்தை பார்க்க முடியலையேன்னு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீயே நினைச்சாலும் நான் கோவப்படவே மாட்டேன். பயப்படாத, நான் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். இதோ இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு உங்களோட ஷூட்டிங்க நான் பார்க்க போறேன், அவ்வளவுதான். யாரு நீயா? அதையும் பார்க்கலாம். குட் மார்னிங் போலன். குட் மார்னிங். ஜானுங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. இருங்க போய் கூப்பிடுறேன். இருக்கட்டும், இரு, நானே அவனை தேடிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுவும் அங்க இருக்காரு. ஆமா, இருக்கட்டும், நான் அவன்கிட்ட போறேன். நேத்து நைட் ஃபுல்லா அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். பாக்கல, அதான். தேங்க்யூ, அப்புறம் பார்க்கலாம். சனே, உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு காஃபி கொண்டு வரியா? கண்டிப்பா கொண்டு வரேன். பொறுமையாவே கொண்டு வா. ஹாய், ஏய், எப்படி இருக்க? நேத்து ராத்திரி நல்லா தூங்குனியா? தூங்குனேன். ரொம்ப நாளா தான் தூங்குனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கதான் ரொம்ப நிம்மதியா நான் தூங்குனேன். அப்படியா? இங்க ரொம்ப காத்தடிக்குது. இங்க ரொம்ப குளிராவும் இருக்கு. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லையா? ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம். இல்ல, ஆக்சுவலா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பேசலாம். நீ வாயே, அங்க போய் பேசலாம். வா. கண்டிப்பா. மேடம், மேடம், நீங்க போலன இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்தேன். தூ அந்த வழியா ஜானோட போயிட்டு இருந்தா. அவங்க காதல் மயக்கத்துல இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, கியூட்டா இருக்குல்ல பாக்க. சரி, அவங்க காஃபி கேட்டிருந்தாங்க, கொடுத்துடுறேன். இந்த நேரத்துல காஃபி கொடுக்கலாம், அங்க போயிடாத. அவங்க இப்ப ரொமான்டிக்கா இருப்பாங்க. என்ன சொல்றேன்னு புரியுதுல? புரியுது. ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தான் வந்தேன். உனக்கு நல்லாவே தெரியும், இத்தனை வருஷமா நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருந்திருக்கோம். அது கண்டிப்பா உனக்கு ஸ்பெஷல் தானே? ஸ்பெஷல் தான். சரி, ஆனா நான் இப்போ ரொம்ப அதிர்ச்சியில இருக்கேன் ஜான். அந்த சனியும் இருக்கால, நீ எங்க போனாலும் அவ உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு எந்த மாதிரி இடத்துல இருந்து வரான்னு நானே என் கண்ணால பாத்திருக்கேன். உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, அவளோட ஸ்டேட்டஸ் என்ன? உனக்கு அவ பொருத்தமா இருக்கான்னு நீ நினைக்கிறியா? தெரியாம தான் கேக்குறேன், இத பத்தி யோசிச்சு பாத்தியா? ஜான், அவ உனக்கு பொருத்தமானவளான்னு கேட்டேன். மத்த எண்ணத்தை எல்லாம் தூக்கி போடு. தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. உனக்கு ஜஸ்ட் அவ மேல அட்ராக்ஷன் வந்திருக்கு, அவ்வளவுதான். அதெல்லாம் கொஞ்ச நாள்ல தானா போயிடும். உனக்கு புரியுதுல்ல? அது மட்டும் இல்ல, தேவையில்லாம ஒரு நாள் நீ அந்த பொண்ணோட மனசை உடைச்சிடுவ. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவ ஒரு சாதாரண வீட்டை சேர்ந்த பொண்ணு. போலன், கொஞ்சம் நிறுத்துறியா ப்ளீஸ்? சரி, ஓகே, நான் எதுவும் சொல்லல. ஆனா கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் பண்ண. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நான் உன் கூடயே இருக்கேன். ஷூட்டிங் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் கொஞ்சம் யோசி.
நல்ல முடிவா எடுத்து சொல்லு, புரியுதா? சரி. இங்க பாரு போல, நான் உன் கூட நாள் முழுக்க இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த விஷயத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம், சரியா? இது நாம இழுக்க வேணாமே, முடிஞ்சு போன விஷயம்தான். அதனால கடைசியா ஒரு முறை சொல்லிக்கிறேன், முடிஞ்சிருச்சு. நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லை. உன்னால இந்த உண்மையை ஏத்துக்க முடியலன்னா நீ திரும்பி போயிடு. இந்த விஷயத்துல நீயும் நானும் கஷ்டப்படுறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. சார், அங்க எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க கொஞ்சம் வரீங்களா? இதோ வந்துடுறேன். நீ போய் உன் வேலையை பாரு. அண்ணா, இங்க பாத்தியா? சனேம், என்னாச்சு? யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. யுத்தமா? நீ என்ன சொல்ல வர? அந்த போலனுக்கும் இந்த சனேம்க்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. சனேம், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? உன் வேலை போகணும்னு நீ ஆசைப்படுறியா? ஆமா, அவ கூட சண்டை போடுவேன். இங்க பாரு, ஜான் எனக்கு கிடைக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கிடைக்கலன்னா அந்த போலனுக்கும் கிடைக்க கூடாது, அவ்வளவுதான். கிடைக்க விட மாட்டேன். சார், புரிஞ்சது. இதோ வந்துடுறேன். உஸ்மான், இன்னும் 1 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள ரெடி ஆயிடு. நான் ரெடி இருக்கேன். அண்ணா, சனேம் என்ன பண்ண போறா? எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் இன்னைக்கு லைலா கிட்ட பேசுவேன். எவன் என்ன தடுக்கிறான்றத நானும் பாத்துறேன். அண்ணா அண்ணா, எல்லாம் என் நேரம். மெதுவா பண்ண, சரியா? ஓகே. என்ன காஸ்டியூம் போட்டிருக்கான்னு பாரு. ஹவாயில இருக்கிற பொண்ணு மாதிரி நினைச்சுக்கோ. அப்படியே ஜாலியா நேச்சுரலா அப்படியே நடந்து வா. ஓகே, ஆட தேவையில்ல, பொறுமையா நடந்து வந்தா போதும். அப்படியே ஸ்டைலிஷா இரு. ஓகே, அப்படியே சிரிக்க மறந்துடாத. பாத்தியா எவ்வளவு அழகா சிரிக்கிற? இப்படித்தான் ஆபீஸ்ல என்ன பார்த்தா எப்படி சிரிப்ப, அதே மாதிரி அவனை பார்த்து சிரி. அவ்வளவுதான். தேங்க் யூ ஜான். நல்லா பண்ணு. நல்லா பண்ணா அப்படியே பண்ணிரு. ஓகே, புடிச்ச உடனே சிரிக்கணும். ஓகேவா? எப்பா, எனக்கு ஒரே ஒரு டவுட். அதெல்லாம் என்ன மூஞ்சி அவனை போய் நடிக்க வைக்கிறீங்க? பாக்குறதுக்கும் கேவலமா இருக்கான், நடிப்பும் வர மாட்டேங்குது. அதுக்கு பதிலா நானே நடிச்சிடுவேன். அவன் ஒண்ணு ஆக்டர் இல்லப்பா, கறி வெட்டுருவேன். அவனுக்கு பதிலா வேற யாராவது போடுங்க. சரி, பினிஷிங் டச் எல்லாம் முடிஞ்சிருச்சா? நம்ம ஷார்ட் போயிடலாமா? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஜான். கேட்டதுக்கு தேங்க்ஸ். இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சத்தியமா சொல்றேன், இவளுக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிறா. ஆனா அவளை இப்படி பார்க்க தான் நல்லா இருக்குல்ல? 3, 2, 1 ஆக்ஷன். டேய் எனக்கு சரி, இந்த ஷர்ட் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க, சரி பண்றேன். அப்படியே இருங்க. அந்த மூஞ்ச பாருங்க. ஜான், ஓகே, கட். சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. மூக்குல மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்க. குலேஸ், உங்களுக்கு தண்ணி வேணுமா? ஆமா, எனக்கு வேணும். கொண்டு வரியா? கொண்டு வா ப்ளீஸ். இப்பவே கொண்டு வரேன் ஜான். இது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. அவ எப்படி டைரக்டர் பக்கத்துல உட்காரலாம் தெரியல. ரெடியா இருக்கீங்களா? அவகிட்ட இப்பயே நான் போய் பேசுறேன். போய் பேச போ. இல்ல அது மறைக்குது. உஸ்மான், நீ கொஞ்சம் முன்னாடி வாங்க. சனேம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பாஸ் பக்கத்துல உட்கார்றதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. எனக்கு இங்கதான் வேலை இருக்குது. நான் வர மாட்டேன், என்ன விடுறேன். நான் இங்கதான் இருப்பேன். எந்திரி, எந்திரி. ஏண்டா டேய், உனக்கு நடிக்க தெரியுமா தெரியாதடா? படிச்சு சொல்றாருல, பாட்டில நல்லா தூக்கி புடுறா. தூக்கி புடிச்சா தானே தெரியும். இதுக்குதான் அப்பவே இவன் எல்லாம் நடிக்க வைக்காதீங்கன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். பாட்டில தூக்கி வச்சது என்ன? இங்க நடிக்காதடா, அங்க நடி. மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல, எந்த சேஞ்சஸும் கிடையாது. நாம மறுபடியும் ஒன்ஸ் மோர் போறோம். சோ ரெடி. அவன் எப்படி புடிச்சிருந்தான்னு பாத்தீங்களா அங்கிள்? லேபிள் கூட தெரியல. நல்லா தூக்கி புடிச்சா தானே தெரியும். ஆய முடிட்டு சும்மா இருடா. 3, 2, 1 ஆக்ஷன்.
ஃபாதரே, டேய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதடா. இங்க பாருங்க, காஸ்டியூம்லயே ஊத்திடா. தூக்கி பிடிக்காதெல்லாம் நடிக்க வைக்கிறீங்க. திரும்பவும் சொல்றேன், இவனை விட நான் நல்லா நடிப்பேன். தயவு செஞ்சு என்ன போடுங்க. இவன் வேணாம், இவன் ஒரு மொக்க மூஞ்சி. இந்த மூஞ்ச பார்த்தா எரிச்சல் தான் நடக்கவே வரும். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் பிச்சு உதறனா இல்லையான்னு பாருங்க. என்னதாச்சு முசாஃபர்? ஜெய் போய் என்னன்னு பாரு, அவனுக்கு என்ன வேணுமா? என்கிட்ட சமயா வாங்காம போக மாட்டான் போல. கடுப்ப கிளப்பிக்கிட்டு தாங்க முடியலையே. ஏன் இப்படி எல்லாம் பண்றாவ? அம்மா பைத்தியம் தானே, புள்ள மட்டும் எப்படி இருப்பான் சொல்லுங்க. இந்த மாதிரி பக்கத்துல உட்கார்றது ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? சரி, இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல? பிரச்சனை இருந்தா நானே இப்படி வருவேனா? சரி, அப்ப அப்படியே இருக்கட்டுமே. நாள் முழுக்க நாம இப்படியே இருந்துடலாம். என்ன சொல்ற?